ரஜினிக்கும் சீமானுக்கும் நேர் எதிர், ரெண்டு பேரும் நேர் எதிர், இரு துருவங்கள். ரஜினி பேசக்கூடிய பாலிடிக்ஸ்ன்றது மேட்டுக்குடிக்கானது ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ், பிராமின் லாபிக்கான பாலிடிக்ஸ், மோடிக்கான பாலிடிக்ஸ். சீமான்கிட்ட 1000 குறை இருந்தாலும் அவர் மக்களுக்காக பேசுகிறார். பல விஷயங்கள் ஒரு புரிதல் பாமரத்தனமாக இருந்தாலும் எளிய மனிதனின் குரலாக தான் சீமான் ஒலிக்கிறார். 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நியாயமானவை. 2 பேரும் தமிழ்நாட்டை மாறி மாறி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சீமான் சொன்னதெல்லாம் 100% உண்மை. அதில் தான் பெரும்பாலான மக்களோட குரலாக அவர் ஒலிக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட சீமானை நம்ம ரஜினியோடலாம் நம்ம ஒப்பிட முடியாது. ரஜினியை பார்த்தது மூலம் தன்னுடைய மரியாதையை சீமான் தானே சிதைத்து கொண்டார் என்று தான் நான் பார்க்கிறேன். விஜய் திட்டினதுனால அந்த ஒரு நெகட்டிவிட்டியோட சேர்த்து ரஜினியை சந்திச்சதுனால இன்னொரு நெகட்டிவிட்டியும் அவருக்கு வந்திருக்கு. எஸ், விஜய் திட்டினது ஒரு நெகட்டிவ்னா ரஜினியை சந்திச்சது இன்னொரு நெகட்டிவ். ஸோ தன்னுடைய நஷ்ட கணக்கை தானே மேலும் மேலும் ஏற்றுக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார் சீமான்.